ஸ்ரீ சக்கரம் பக்தி மெய்யன்பர்கள் நேயர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கம். ஜோதிடர் சரவணாமிர்தம். ஆன்மீக செய்தியை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது ஒரு சிவனடியாரை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். சேது நாடு என்கின்ற ஒரு நாட்டில் திருக்கோவலூர் என்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய அரசன் சிறந்த சிவபக்தன். அவன் எல்லோருக்கும் இனியவன், பகைவருக்கு முரடன் கடுமையானவன், சிவனடியாருக்கு தேனினும் சுவையானவன், சிந்தனையில் தேன் ஊறி நிற்கின்ற இறைவனுடைய அடியவர்களை கண்டால் மெய்சிலிர்த்து போவான். அந்த மாதிரி ஒரு மன்னன். அந்த மன்னன் எதிரிகளை பந்தாடுவதில் வல்லவன், நாட்டு மக்களுக்கும் குடிகளுக்கும் இனியவன், எளியவன், நல்லவன். இப்படி இருக்கின்ற நேரத்தில் அயல் நாட்டை சார்ந்த ஒரு அரசன் இவரோடு போர் புரிந்து ஓய்ந்து விட்டான். சேனைகள் மாய்ந்து விட்டன. இன்னும் ஒரு சேனை கூட்டத்தை அவனால் தயார் செய்ய முடியவில்லை. இவன் எதிரி நாடான இவன் தான் அவனை எதிரியாக நினைக்கிறான். அந்த நாட்டு அரசன் இவரை சிறந்த சிவபக்தனாக நினைக்கிறான். இவர் எந்த ஒரு சிவனடியார் வந்தாலும் அந்த சிவனடியாரை மெய்ப்பொருளாக கண்டதினால் சிவனடியார் எல்லோரும் மெய்ப்பொருள் ஆக இவர் கண்டு மெய் உருகி நின்றார். இவர் அப்படி கண்டு வந்து இருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் இவரை மெய்ப்பொருள் நயனார் என்றே இவரை அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மெய்ப்பொருள் நயனார் என்பது ஒரு சிறந்த ஒரு சிவனடியாராக இவர் கருதப்பட்டு வந்தார். அந்த நாட்டின் மக்களும் குடிகளும் சிறந்து மகிழ்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற தருணத்தில் எதிரி நாட்டு அரசன் அந்த முத்தநாதன் என்கின்ற அரசன் மட்டும் இவனிடம் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே, எப்படி இவனை ஜெயிப்பது என்று அந்த வஞ்சத்தை மனதில் இருள் சூழ்ந்த மறைத்து வைத்து கொண்டே இருக்கின்றான். இவனுடைய முதலமைச்சர் ஒரு முறை இவரிடம் நாம் போர் சென்று புரிந்து இவரை வெற்றி பெற முடியாது, எனவே நாம் தந்திரத்தால் சூழ்ச்சியால் இவரை வெல்ல வேண்டும் என்று கூறினான். என்ன செய்வது என்று முத்துநாதன் எதிரி நாட்டு அரசன் கேட்டான். இவர் நெற்றி நிறைய விபூதி குங்குமம் வைத்து கொண்டிருப்பவரை சிவனாகவே இவரை காண்கின்றார். அதனால் சூழ்ச்சியாக சிவ வேடம் தரித்து இவனை கொல்ல வேண்டும் என்று வஞ்சக எண்ணத்தில் நெஞ்சத்திலே குடி அமர்த்தி கொண்டு செயல்பட ஆரம்பித்தான். இப்படி இருக்கின்ற தருவாயில் ஒரு முறை அந்த முத்தநாதன் என்ற பகை நாட்டு அரசன் சிவனடியாராக வேடம் தரித்து நெற்றியெங்கும் விபூதி, தோள்பட்டை எங்கும் சிவதீட்சணியமாக அந்த விபூதியை தரித்து கொண்டு நேராக அந்தப்புறத்தில் மன்னன் இருக்கின்ற இடத்திற்கு வருகின்றான். காவலாளிகள் தடுக்கிறார்கள். அடே, சற்று விலகி நில், நான் கைலாயத்திலிருந்து வருகிறேன், மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவதீட்சை தரப்போகிறேன் என்று கூறி உள்ளே பாய்ந்து செல்கிறார். காவலாளிகள் அரசனுடைய எண்ணத்தை அறிந்தவர், குறிப்புரிந்தவர்கள். என்ன செய்வது? அரசனுக்கு சிவனடியார் என்றால் மிகுந்த பாசம். அவரை தடுத்தோம் என்றால் நாம் தான் அங்கு குற்றவாளியாக தண்டிக்கப்படுவோம் என்று அமர்த்தி வழிவிட்டு ஒதுங்கி நின்றார்கள். இவன் வேக வேகமாக நுழைந்தான். அங்கு அரசன் தாம்பூலம் தரித்து மனைவியாருடன் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் உள்ளே நுழைய பார்க்கிறான். அங்கு மெய்காப்பாளனாக இருக்கின்ற ஒருவர் தடுக்கிறார். இல்லை, நான் இமயத்திலிருந்து வருகிறேன், சிவன் என்னை அனுப்பினார், இவருக்கு அந்த தீட்சை தர வேண்டும் என்று அந்த புத்தக கட்டுகளை, அந்த ஓலைச்சுவடி கட்டுகளை காட்டுகிறார். இதற்கு மேல் அவனால் தடுக்க முடியவில்லை. எனவே நேராக இவன் உள்ளே நுழைந்து விடுகிறான். அங்கு மலர் மஞ்சத்தில் மன்னனும் அரசியாரும் அமர்ந்திருக்கிறார்கள். மாற்றான் ஒருவன் உள்ளே வருகிறான், அதிலும் சிவனடியாராக இருக்கிறான் என்று துள்ளி எழுந்த அந்த மாதரசி, கற்புக்கரசி, புண்ணியவதி எழும்பி நின்று அரசனை எழுப்புகிறார். சுவாமி சிவனடியார், ஆஹா, என்ன புண்ணியம் செய்தேன் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்து, சுவாமி உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள். வஞ்சக எண்ணத்தை இவர் மனதில் வைத்திருந்தாலும் மன்னன் அதை கருத்தில் கொள்ளாமல்,
என்ன வேண்டும் சொல்லுங்கள். மெய்ப்பொருளை கண்டுவிட்டார் அல்லவா? நெற்றி நிறைய விபூதி, கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்து வந்திருந்த அந்த சிவனடியாரை பார்த்தவுடன், சாமி சொல்லுங்கள் என்ன வேண்டும். ஒன்றுமில்லை, நான் கைலாயத்திலிருந்து வருகிறேன். சிவன் உனக்கு தர சொன்னார்கள் இந்த தீட்சையை. சரி சரி. ராணியார் அங்கு பக்கத்தில் வெஞ்சாம்பரம் வீசிக்கொண்டு இருக்கிறார். நாம் இருவரும் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும். அப்படியா? திரும்பி பார்க்கிறான். குறிப்பறிந்து அந்த மாதரசி அந்தப்புறத்திற்கு சென்று விட்டார். இங்கே நான் உபதேசம் செய்கிறேன், நான் எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி இருக்கிறாய் என்று வந்த வஞ்சகன் கேட்கிறான். சாமி சொல்லுங்கள். அடிபணிந்து குனிந்து நிற்கிறார். ஓதலாமா? ஓதுங்கள். தலை குனிந்த மன்னனுக்கு கழுத்தில் விழுந்தது ஓலைச்சுவடி அல்ல, ஓலைச்சுவடிக்குள் மறைத்து வைத்திருந்த வெட்டு அறிவாள். தலை துண்டித்து விழுந்து விழாத நிலையில் ஒரு அலறல் சத்தத்தோடு சிவா சிவா என்று கத்திக்கொண்டே மன்னன் சாகிறான். வெளியில் இருந்து மெய்க்காப்பால் ஓடி வருகிறான். கண்ட காட்சியை கண்டவுடன் துடித்து தோண்டு அலறல் சத்தம் மாத்திரத்தோடு உடைவாளை ஓங்கி வெட்டுவதற்கு பகைவனை நோக்கி பாய்க்கிறான் அந்த மெய்க்காப்பாளன். தத்தா நமர், தத்தன் என்பவன் இவனுடைய மெய்க்காப்பாளன். தத்தா நமர், தத்தா இவர் நம்மை சேர்ந்தவர், சிவனடியார், சிவபெருமான் தான் இவர், இவரை ஒன்றும் செய்யாதே. எல்லை காவலுக்கு அப்பால் நம் இனத்தவர் தொல்லை தராமல் இவரை சற்றே அங்கே விட்டுவிட்டு வா, அதுவரை உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அரசனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று எல்லோரும் துடித்துடித்து உடைவாளோடு வெளியே நிற்கிறார்கள். அத்தனை பேரிடம் போரிட்டு இவர் வெளியே வருகிறார். வந்தவுடன் எல்லைக்கு அப்பால் இனி எதிரிகள் தொல்லை இல்லை என்று அறிந்து அங்கே விட்டுவிட்டு சென்று வாருங்கள் என்று அரச கட்டளை சிறைமேற்கொண்டு செய்து முடித்தான். இங்கே வந்தவுடன் அரசனிடம், அரசே, அரச கட்டளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னவுடன் வானத்தில் தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். சிவபெருமான் ரிஷப காட்சியில் வந்து சிவன் பார்வதியோடு மெய்ப்பொருள் நாயனாருக்கு முக்தி அளித்து தன் பாதத்தின் அருகிலே வைத்து கொண்டார். இது மெய்ப்பொருள் நாயனார் 63 நாயன்மார்களின் சரித்திரத்தில் ஒரு சிறு துளியை அடியன் சொல்ல வாய்ப்பு கிடைத்தது. கேட்டவங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல். வணக்கம். ஜோதிடர் சரணாமந்தம்.